கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் பாயிண்ட் டேபிள் உண்மையாலுமே கிரேசியா போயிட்டு இருக்கு கைஸ். இப்போ எம்ஐ லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆர்சிபிக்கு ஒரு ஹோப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு. ஸோ இப்போ மும்பையும் ஆர்சிபியும் சேம் பாயிண்ட்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. ஸோ இதனால என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உண்மையாலுமே இந்த ரெண்டு டீம்கள், ஸோ இது வரைக்கும் ஆர்சிபி மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சேம் பாயிண்ட்ல மும்பை வந்ததுக்கு அப்புறம் இவங்கனாலையும் குவாலிஃபை ஆக முடியுமா, அதுக்கு என்ன செனாரியா நடக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே கிடைக்கணும் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ இந்த பாயிண்ட் டேபிளில் முன்னேறது, மேட்ச் ஜெயிக்கிறது, இது எல்லாமே இவங்க ரெண்டு டீம், அதாவது மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபியோட கையில் கிடையாது. இவங்க வேலை வரக்கூடிய மேட்சஸை தொடர்ந்து ஜெயிக்கிறது மட்டும்தான். மீதி எல்லாமே மற்ற டீம்ஸுடைய கையில் தான் இருக்கு. அவங்களுடைய தோல்வி பொறுத்தே இவங்களுடைய முன்னேற்றம் நடக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 வின் பண்ணிட்டாங்க, அவங்கள விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கேகே யாரும் பார்த்தோம் அப்படின்னா 7 வின் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 5 வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் 5 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களும் 6 வின் 7 வின் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் அந்த 7 வெற்றி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதை தொடர்ந்து ஹைதராபாத், எல்எஸ்ஜி அந்த மாதிரியான டீம்ஸ் இருக்காங்க. எல்எஸ்ஜியும் பார்த்தோம் அப்படின்னா 6 வின் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ இந்த 6 வின் 7 வின் இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, எந்த டீம் ஒரு 8 வின் பண்ணுதோ ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பிளே ஆஃபுக்குள்ள அந்த டாப் 4க்குள்ள போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அண்ட் மும்பையோட ஹோப் அப்படிங்கிறது முடிய போகுதுன்னு அர்த்தம். இப்போ ராஜஸ்தான் 8 வின் ஆயிடுச்சா, ஸோ இப்போதைக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்லாட்டை வந்துட்டு புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்சிபி எலிமினேட் பண்றதுக்கு முதல் ஆளா வந்துட்டு ராஜஸ்தான் நிற்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து கேகேஆர் 8 வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது ஆள். இதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோ எல்எஸ்ஜி 8 வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பா அந்த 4 ஸ்லாட்ல ஆர்சிபியோ எம்ஐயோ வரமாட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டீமுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா ஆர்சிபியோ எம்ஐயோ சேம் பாயிண்ட்ல இருக்காங்க. 10 மேட்ச்ல வெறும் 3 வின். என்னதான் முட்டி மோதி மீதி இருக்கக்கூடிய 4 மேட்சஸும் வின் பண்ணாலும் 7 வெற்றிகள் தான் வரும். அந்த 8 வெற்றி வந்தாதான் அந்த பாயிண்ட் டேபிள்குள்ள. மற்ற டீம் எல்லாம் 8 வெற்றி இருக்கும்போது இவங்க 7 வெற்றி அப்படிங்கிற பட்சத்தில் வாய்ப்பே கிடையாது. இப்போ ஆர்சிபியோட அந்த ஒரு முடி, அவங்களுடைய கொடுமை யார் கையில இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மற்ற டீம்ஸ் உடைய கையில தாங்க இருக்கு. இதுதான் ஆர்சிபியோட சிச்சுவேஷன் அண்ட் மும்பை இந்தியன்ஸோட சிச்சுவேஷன். இவங்க 2 பேர் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொன்னா 2 டீமுமே போக மாட்டாங்க. 2 டீம்ல ஏதாவது ஒரு டீம் தான் போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அதுவும் மற்ற டீம்ஸ் உடைய கையில தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஐபிஎல் லீக் உடைய அந்த ஃபைனல் ஸ்டேஜோட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உண்மையாலுமே இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் எல்லாம் செம்மையா இருக்குங்க. சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இவங்க தான் வந்துட்டு ஃபைனல் மேட்ச் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 டீமோடைய டிசைடரும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப செமையா இருக்க போது. அதுதான் டிசைடர் மேட்ச்னு சொன்னோம். ஸோ சிஎஸ்கே வின் பண்ணாங்க அப்படின்னா ஒன்னு டாப் பொசிஷன் போவாங்க, அப்படி இல்லைன்னா குவாலிஃபை ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஆர்சிபி வின் பண்ணாலும் சேம் குவாலிஃபை ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படலாம். அந்த 7 வெற்றிகளோட குவாலிஃபை ஆகிற மாதிரி இருந்தா 2 டீம்ல ஏதோ ஒரு டீம் வந்துட்டு குவாலிஃபை ஆகும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி ஓகே, இந்த 2 டீமுமே குவாலிஃபை ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ -200 0.200 அப்படிங்கிற மாதிரி நம்ம மும்பை இந்தியன்ஸ் உடைய நெட் ரன் ரேட் இருக்கு. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் -0.400 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த 2 டீமுமே ஒரு வெற்றி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் பிளஸ் ரன் ரேட்டுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரி வின்னா இருக்கணும். ஆர்சிபி ஒரு 80 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது, மும்பை இந்தியன்ஸ் ஒரு 80 ரன் வித்தியாசம் ஜெயிக்கிறது, ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான இருந்தது ஒரு 15 ஓவர்ல சேஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் நெட் ரன் ரேட் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு சாதகமா இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் வின் பண்ணும் அண்ட் அதுல ஏதாவது ஒரு 2 மேட்ச் வந்துட்டு நல்லா எக்ஸ்ட்ரானியா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகம். ஸோ இந்த 2 டீம்ல எந்த டீம் போக போறாங்க அப்படிங்கிறத சுவாரஸ்யம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி போகுமா மும்பை இந்தியன்ஸ் போகுமா அப்படின்னா, நெட் ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் மேல மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் உடைய பேட்டிங் லைனப் சும்மா பக்காவா இருக்கு. ஆனா பவுலிங் லைனப்ல காட்சி வந்துட்டு எக்கானமி 10 வச்சு போட்டுட்டு இருக்காரு. பும்ரா மட்டும் தான் டீசெண்டா போடுறாரு அண்ட் பவுலிங் யூனிட்ஸ் கொஞ்சம் மோசம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இதுவே அவங்களுக்கு மெயின் பவுலரான மதுசங்கா இருந்திருந்தா உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் உடைய பவுலிங். அவர் இல்லாதனால பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் இருந்திருந்தானா பும்ரா மதுசங்கா அப்படின்னு சொல்லி டெட்லி காம்போவா இருக்கும். மதுசங்கா சும்மா கலைக்கு போட்டிருக்காரு, எக்கானமியும் 7 கீழே தான் இருக்கு அப்படிங்கிறதுனால பெஸ்ட் பவுலரா இருந்திருப்பாரு. மும்பை இந்தியன்ஸுக்கு செம்மையா அடுத்த ஒரு 10 இயர்ஸுக்கு அசட்டா இருந்திருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா மதுசங்கா இந்த ஸ்குவாட்ல இடம் பெற முடியாம ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாருன்னு சொல்லணும். சேம் ஆர்சிபி ஸ்குவாடும் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. அவங்களும் டெட்லியான பேட்டிங் காம்பினேஷன் தான், ஆனா பவுலிங் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அங்கேயாவது பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, இங்க கண்டிப்பா ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா சிராஜுமே பார்த்தோம் அப்படின்னா தர்மாடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ எஸ்தயால் அதிகமாக போட்டிருக்காரு. ஸோ யாருமே நல்லா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது கைஸ். உண்மையாலுமே ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸோட சுச்சுவேஷன் இதுதான். 2 டீம்ல யாரு குவாலிஃபை ஆன்னு எனக்கு கேட்டா 2 டீமுக்குமே 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ என்ன நடக்க போகுது, ஜாம்பவான் டீம்ல ஏதாவது ஒரு டீம் மேல போகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். மும்பையுடைய தோல்வி ஆர்சிபிக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.